இருக்கிற அவருடைய வீட்டார் கணவன்மார்கள் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திருவிளக்கு பூசை என்பது ஒவ்வொரு தாய்மார்களும் சொல்லி வேண்டி திரும்பி கடவுளிடம் உருகி விளக்கேற்றி வணங்கிக்கிறீங்க. அதனால் என்ன பலன் என்றால் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே நல்லா இருப்பார்கள் என்றும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வீடு நல்லா இருந்தால் பத்தாது, ஊர் நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும், பாரதம் நல்லா இருக்கணும் என்றால் இது போன்ற கூட்டு பிரார்த்தனைகள், இது மகா திருவிளக்கு பூசைகள் கலந்து கொண்டால் இங்கே இருக்கின்ற இந்த திருவிளக்குகார ஒளி நம்முடைய அறியாமையை போக்கி, இருளை போக்கி, துன்பத்தை போக்கி, துயர்களை போக்கி, இன்னும் நம்முடைய மனதில் இருக்கிற சில குறைகளை தீர்வுகளை போக்கி ஆனந்தம் அடைவதற்கு மட்டுமில்லாமல் தமிழுடைய கலாச்சாரத்தின் அடிப்படைய நோக்கத்தின் வெளிப்பாடாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு பேரும் உங்களுடைய நேரங்களையும் பொருளாதார வருமானங்களையும் விட்டுட்டு இது போன்ற சுப காரியங்களில் நல்ல காரியங்களில் கலந்து கொண்டு பங்கு கொள்ளும் போது உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஒவ்வொரு வருடம் ஆசைப்பட்டு இங்கே வர ரொம்பவும் ஆசைப்பட்டு கொண்டிருப்பேன். இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் எங்கே கலாச்சாரம் தோன்றியதோ அங்கே இது காண முடியவில்லை. ஆனால் அங்கே நடக்கின்ற ஆட்சிகள் வேற, காட்சிகள் வேற நடந்துக்கிட்டு இது அவரவர் அப்படியே கண்டுக்கிறாங்க. போயிட்டோம்னா இந்த தேசத்தையும் ஆன்மீகத்தையும் இந்த தெய்வீகத்தையும் உணராமல் நம்முடைய சன்னதிகள் போக வேண்டும் என்பதற்காகவே நம்மளை போன்ற நம்ம அண்ணன் வேலுமணி அண்ணாச்சி போன்ற தனியை பெண்மணியாக பொருள் கொடுத்த மற்றும் டாஸ்மாக் கடைகள் வீட்டருகில் இருக்கிறவர்களுக்கு நிரூபித்து வச்சு பல போராட்டங்களுக்காக போராடி சிறை சென்று களங்கண்ட அன்பு சகோதரி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் கூட்ட உடனேயே வரவேற்கு எழுதி कर्मयोगो विशिष्यते ये यस्य नित्यस्य